Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2005 வெளிவந்த த 40 Shades of Blue. இந்த படத்தை பார்த்தா இந்த படத்தில் ஆன்லைன் ஸ்டோர் உண்டு. அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு இசை உலக ஜாம்பவான். அவருக்கு ஒரு நகரில் அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனு அவருக்கு 65 வயசாகுது. அவருடைய ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு 35 வயசு, கல்யாணம் ஆகலை, லிவிங் டுகெதராகவே இருக்காங்க. அவருக்கு அந்த நம்ம ஆலமென்றவருக்கு அந்த அவருக்கு மைக்கில் 40 வயசு ஒரு பையன் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இளம் மனைவியோடு இருக்கும்போது மனைவிக்கு ஒரு 4 வயசில் ஒரு பையனும் இருக்காங்க. எல்லோரும் ஒரே குடும்பம் நல்லா சிறப்பாக வாழ்ந்துட்டு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை. ஆனால் லாராவுக்கு அது மனைவி சின்ன வயசுனால அவங்களால அவர் ஈடு கொடுக்க முடியல. அப்போ மைக்கேல்ன்ற அந்த ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல சித்தி கூட ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் ஏற்படுத்தி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. கடைசியில் இது அவங்க அப்பாவுக்கும் தெரிய வர மாதிரி தான் வருது. ஆனால் கடைசி வரையில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்களா இல்லையா, இதை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2005 வெளிவந்த 40 Shades of Blue. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் தான் லாரா. இவங்க ஒரு ரஷ்ய நாட்டு பிரஜை. இவங்க என்ன பண்ணாங்களோ அமெரிக்காலேருந்து ஒரு மாபெரும் ஜாம்பவான், இசைக்கலைஞர் ஜாம்பவான். அவங்க கூட லிவிங் டுகெதரா. இவர் பேர் தான் ஹாலன். இவர் கூட அவங்க லிவிங் டுகெதராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவுக்கான ஹாலன் இருக்கார். அவர் ஹாலன் ஜேம்ஸ்க்கு வயது 65 வயசு இருக்கும். ஆமாம், நம்ம இந்த லாராய்க்கு அவங்களுக்கு ஒரு 35 வயசாகுது. இவங்க லிவிங் டுகெதராக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 4 வயசில் ஒரு பையன் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு, அதாவது இவங்க கல்யாணமே பண்ணலை. கல்யாணம் பண்ண லிவிங் டுகெதராகவே இருக்கிறாங்க இவங்க. அதான் அந்த சின்ன பையனை காட்டுறல, அந்த பையன் பேர் தான் சாமானுக்கு 4 வயசாகுது. இவர் தான் இசை ஞானி. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி பார்த்தாலும் பார்ட்டி ஒரு கிளப்பு ஒன்று வச்சுருக்காரு. அதாவது இசை நிகழ்ச்சி வைக்கிறாரு. அதுக்காக இவருக்கு நிறைய அவார்டு இதெல்லாம் கொடுக்குறதுக்காக பெரிய இவர் ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சுருக்காரு. அந்த இடத்துக்கு வராரு. அங்கே வரத்துக்காக அங்கே ஒருத்தர் வராரு. இவருடைய நம்ம ஹீரோடைய இதுனாக்கா ஆலன் ஜேம்ஸ் இவ்வளோ வயசானாலும் அவர் நம்ம ஆலன் கூட சின்ன வயசு பொண்ணு கூட அவர் மைக்கில் லாராவோட ஒன்றா இருந்தாலும் அவருக்கு பயங்கர சுபாகம் இருக்கும். அந்த கிளப்பில் உள்ளவங்க எல்லா பெண்கள்கிட்டையும் அவருக்கு தொடர்பு இருக்குது. இது நாளடைவில் வர லாரா கொஞ்சம் பிடிக்கல. அதாவது இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு தான் லாரா இவங்க லிவிங் டுகெதராகவே இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்காமல் இவ்வளோ வயசாக அது பாதி வயசு 2 பேருக்குமே. அந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கணும் நிறைய மியூசிக் பாட்டு, இவர் பாடின பாட்டு எல்லாம் இருக்குது. இவர் மியூசிக் பண்ணுவார். இவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு பெரிய சங்கீத வித்வான்னு வச்சிங்களேன். அது மாதிரி இவருக்கு ஒரு அவார்டு கூடிய சீக்கிரம் ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஏற்பாடுக்காக முதல்ல முன்னேறியாக ஒரு பேசிட்டு இவர் எல்லோரும் வாழ்த்த வராங்க. இருக்கிறவங்க எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. அதாவது இவருடைய இசை நிகழ்ச்சி அவ்வளோ அருமையாக இருக்கும், அவருடைய மியூசிக்கில் அப்படின்னு எல்லாம் பார்க்க அந்த பார்ட்டியில். அப்போ லாரா சுற்றி பார்த்துட்டே இருக்கிறா. இவருக்கு இவ்வளோ மவுஸ் இருக்குது, இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியுறைக்கு கல்யாணம் பண்ணின மாதிரி தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணலை, லவ்வர்ஸாகவே தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுட்டாங்க. லிவிங் டுகெதர் மூலிமா இருக்குது. அந்த பெரும் பார்ட்டி வருது. இந்த பார்ட்டியில் அந்த கொள்ளையே ஒரு பொண்ணை காட்டுறாங்களே, அந்த பார்ட்டிக்கு ஒரு பொண்ணு அவருக்குள்ள நல்லா பழகிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஆள் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை நைஸாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு இவன் நம்ம லாரா பயங்கரமாக தண்ணியெல்லாம் அடிக்கிறா. இவர் என்ன பண்ணுவார், புருஷங்கார அந்த புருஷன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த புருஷங்கார என்ன பண்ணோம், அந்த பொண்ணை கூட்டு அவளை லூட்டி அடிக்கிறாரு. ரூமில் கூட்டு அவ கூட ஒன்றா ஜாலியாக இருக்குது. இது லாராவுக்கும் தெரிஞ்சு என்ன பண்ணுறது, இந்த கைவனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வெளியே டாக்ஸி வெயிட் பண்ணுறான். அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுற பம்பு பண்ணுற லாரா கிட்ட. லாராவும் பயங்கரமாக தண்ணியை அடிச்சிட்டு இருக்கிறாளா, அவளை நடக்க முடியலனா வாங்க நான் கொண்டு போய் உங்களை வீட்டில் விடுறேன் அப்படின்ட்டு அந்த குரூப்பில் உள்ள வந்தான். அவன் வீட்டில் கூப்பிட்டு வரான். வீட்டில் கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறான், சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. இல்லை நான் உட்காந்துங்க ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறேன்னா அந்த சேர்லேயே உட்காந்துருவாப்புல. உட்காந்துட்டு இவன் தட்டு மாதிரி போவான். ஏன்னா இவர் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல, குழந்தைய பார்க்கணும்ல அப்படின்னு துடி போகிறான். இவன் என்ன பண்ண அவளை போய் கையெல்லாம் முடிச்சிருப்பான். அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம ஆளுடைய மூத்த மகன் இருக்கான் மைக்கேல். அவன் இந்த பார்ட்டியாக வந்திருக்கான். அவன் தெரியாமல் ரகசியம் ரூமுக்குள்ளே இருக்கிறான். இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. லாரா குழந்தைய பார்க்குறான். தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா சரி அப்படியே தள்ளாடி போதையில் இருக்கால அப்படியே மெதுவாக பார்க்கும்போது இந்த வந்தவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுறான், இவளை பிடிச்சி வம்புக்கு இழுப்பான். இப்படி வா அப்படி வா இப்படி வான்ட்டு அவன் சுற்றி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாப்புல. மைக்கில் வேறு ரூமில் இருந்து அவன் கையை பிடிச்சிருப்பான். இது இங்கே வர அதெல்லாம் தெரியாது, நீ வந்தியா என்னை கொண்டு வந்து விட்டியா போயிட்டே இருன்னு ஒத்துக்கவே மாட்டான். அவளை பிடிச்சி அவன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னமோ பண்ணி பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவனை பிடிச்சி அடின்னு அடித்து குத்திட்டா என்னடா யார்கிட்ட வச்சு என்கிட்டே வச்சுக்கிற, மரியாதையே இங்கேருந்து போயிடு, என் புருஷன் வந்தானா அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுடுறான். இதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். நம்ம மைக்கில் அந்த ரூமுக்குள்ளேருந்து பார்க்குறோம் என்ன தான் பண்ணுறாங்க. நம்ம படத்துக்கு கதை பிரகாரம் பார்த்தா அவனுக்கு சித்தி முறை தான் வேணும் இது. ஆமாம், அப்போ சித்தினே வச்சுக்குவோம் நம்ம.
அப்போ சித்தி அப்போ சின்ன பையன் நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. அப்போ பையன் சின்ன பையன் வந்து அண்ணன் தூங்குறத பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் பேப்பர் படிக்கிறாங்க. அப்போ உட்காந்து ஹேலன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சொல்கிறார், ஏன்னா உன்னோட எதிர்காலையில் நீ 30 வருஷம் பொறுத்து நீ வந்திருக்கிற. அதாவது அம்மா அதாவது அதில் ஆளுநர் வந்து என்ன பண்ணுறது, அம்மாவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கைசாலாம் கொடுக்காதனால விட்டு விலகி போயிடுவாப்புல. இப்போ வந்துட்டு இப்போ இந்த பால்வாடி மாதிரி இருக்கும்ல, அங்கே வந்து பையன் குழந்தைய விடுறதுக்காக வர்றாப்புல. நம்ம ஆளுநர் குழந்தைய விட்டுட்டு இங்கே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாப்புல. ஆமாம், ரொம்ப அதாவது மைக்கேலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமான எந்த விதமான இதுவுமே இல்லை. அப்பா வந்து அம்மாவை கவனிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கலிஃபோர்னியாவிலேயே விட்டுட்டு இங்கே வந்துடுவான் அவன். அப்போ இவங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகி இங்கே இருக்கிறாப்புல. அப்போ அந்த மியூசிக் டோன் நடத்திட்டு இருக்காரு. அங்குள்ள எல்லோரும் இது பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் அவர் மியூசிக் என்ன, அங்கே எந்த பெண்ணுங்க வந்தாலும் அந்த பெண்ணு கூட சுற்றுறது. இதே நம்ம அலம் ஜேம்ஸோட வேலை. அதெல்லாம் பார்க்குறாப்புல. ஏன்னா இவருக்கு அவார்டு கொடுக்க போல ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மைக்கேல் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் புதுசாக மியூசிக் ட்ரை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஆவேசப்படுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு, எமோஷ்னலாக இருக்கார். கொஞ்சம் அதாவது கூட இருக்கிறாள் நமக்கு ஒரு இளம் மனைவி லாரா, அவளுக்கு கொஞ்சம் கூட ஒன்றா இருக்கணுமே அப்படிலாம் இல்லை. அப்போ இவன் வந்து பார்த்துருக்காப்புல, நம்ம இதுதான் மைக்கேல் வந்து சந்திக்கிறான் லாரா கிட்ட. அவன் நினச்சிக்கிறாப்புல இவன் வந்து பணத்துக்காக தான் நம்ம அப்பா கூட ஒன்றா இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம பணத்துக்காக இல்லை, அப்பாவோட உண்மையாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் மன உளைச்சலில் இருக்காங்க லாரான்றதை மைக்கேல் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவங்க பேச போகும்போது ஒவ்வொரு இதுவாக அவங்களுக்கு விளக்கம், இவன் நம்ம அப்பாவும் சரியில்லை, அம்மாவுக்கு தான் துரோகம் பண்ணாருன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு லாராக்கும் உண்மையாக இல்லை, எல்லா பெண்கிட்டையும் தொடர்பு வச்சுருக்காரு. அப்போ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல, இங்கே பாரு இந்த பார்ட்டிக்காக எப்போ வந்தாலும் பார்ட்டி தான் வெளியே. நம்ம மைக்கேலோட ஃப்ரெண்டு வருவாப்புல, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு பைக்கில் அவன் போகிறாப்புல. போயிட்டு எங்கே பண்ண அவன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கான். அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் மைக்கேல் இங்கே வந்திருக்கிறான். அதில் வந்த மைக்கேல் எங்கெல்லாம் பார்த்துட்டு வாடாம் போல கூட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே போயிட்டு அவங்களாம் பேசிட்டு பாரு, இவ்வளோ காலமாக இருக்கிறப்ப அவங்க அப்பா திருந்தவில்லை, அப்படி தான் இருந்துகிட்ருக்காரு. இந்த ட்ரிப்பில் வந்து நீவாது வந்திருக்கே, கொஞ்ச நாள் இருந்துட்டு போ அப்படின்ட்டு. இங்கே வந்தப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து பேசிட்டுருங்க. இருந்தாலும் ஒழுங்கான ஈடுபாடு கிடையாது, அவ்வளோ ஒரு சந்தோஷமும் கிடையாது. இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. அதில் மறுநாள் இருந்தோடனே பையனுக்கு வந்து சாமுக்கெல்லாம் குளி போய் ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்கூலில் போடணும். அப்போ சாமு அப்படி நம்ம மைக்கேலும் வந்து பார்க்குறான். என்ன சித்தி பண்ணிட்டுருக்கீங்க? இல்லைடா குழந்தைக்கு ஸ்கூல் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நம்ம கூட ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு ஒரே வயசு 5 வயசு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை முடிச்சுவிட்டோன்னே இவங்க சோகமாக இருக்கிறத மைக்கேல் வந்து ப்ளஸ்ஸாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் நீங்கள் இதுவாக இருக்கீங்க, முதல்ல பணத்துக்காக இருக்குன்னு நினச்சேன், இல்லை நீங்கள் அன்புக்காக ஏங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு. எங்கள் அப்பா இப்படி தான் எப்போ மோசமாக தானே இருக்கார், எங்கள் அம்மாவும் இப்படி தான் முதல் ஏமாத்தினார், இப்படினாக்கா உங்கள் கூட இருந்துட்டு பல பெண்களையும் தொடர்பாக இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு அப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. லாரா வந்து நம்ம மைக்கேல்கிட்ட பேச அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதில் வீட்டுக்கு முடிச்ச உடனே அவர் வந்து கிளப்புன்னு போய்ட்டு இங்கேயும் தனியாக தான் இருந்துகிட்டு இருக்காப்புல. லாரா புக்ஸு பேப்பர் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காப்புல. அப்போ பையன் விளையாண்டுட்டு இருக்கான். இங்கே முடிச்சோன்னா மைக்கேல் என்ன பண்ணுறாப்புல, சரி நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு, இல்லை நான் அங்கே ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாப்புல. அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு அவனுடைய மைண்ட் பூரா ஒரு இதில் போயிட்டு குளிச்சுட்டு இங்கே பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் யார் ஆலன் தான் தூங்கிட்டு இருக்காரு. நைஸாக என்ன பண்ணுவா, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து ஜன்னலுக்கு வெளியே மைக்கேல் நின்றுருப்பான். என்ன சேர்த்து நீங்கள் படுக்கலையே அப்படின்னு. இல்லை படுக்க தான் போகிறேன், அந்த கதவுலாம் துணிலாம் எடுத்து வச்சு டோர்லாம் லாக் பண்ண போகிறேன். சரி கவனமாக படுங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா நம்ம சாமுக்கு பிறந்த நாள் வரும். அப்போ இந்த கேக்கெலாம் வந்து அழகாக ரெடி பண்ணுறாப்புல. பின்னாடி வந்து அவன் சித்தி பின்னாடியே வந்து நிற்கிறாப்புல. நம்ம ஹீரோ நிற்கிறார், மைக்கேல் நிற்கிறார். பார்த்துட்டு அந்த எல்லா விளக்கு ஏற்றிட்டு பையனுக்கிட்ட ஹாப்பி பர்த்டே கொடுத்து எல்லாம் இங்கே எடுத்து வராங்க. அப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. சாமடே ஊதுரா விளக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொன்றா ஊதுவான். சின்ன பையன் சாமு ஊதி முடிச்சுட்டு கேக்கு விட்டோப்பில் அவங்க அப்பா மைக்கேல் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஆலமை எல்லாம் முடிச்சுட்டு கேக் வெட்டி எல்லோரும் கேக் கொடுக்குறாங்க. குடும்பத்தில் ஹாப்பியாக சந்தோஷமாக தான் போய்ட்டுருக்கு. நல்ல வசதியான குடும்பம். அப்போ அது இவளுக்கு வந்து லாராவுக்கு வந்து ஒரு குறைச்சுன்னு இல்லை, ஆனால் வந்து என்ன தனியாக பார்க்க மாட்டேன். அப்போ லாரா வந்து ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு வர்றாப்புல. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாப்புல, துணி ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கிட்டு வர்றாங்க. ட்ரெஸ் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அதை கொண்டு வந்த ஒரு பேக் என்ன பண்ணல எடுத்து அந்த ஒரு மேலே செல்ஃபில் தனியாக வச்சிடுறாப்புல அந்த பேக்கை. ஆமாம், அது யாருக்குன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது மேலே வச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு சாமான் எல்லாம் கொடுத்துட்டு பையனுக்கு துணி இவங்களுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்காக என்னென்ன வேணும்ட்டு அவங்க என்ன பண்ணலாம், சரி நம்ம நம்ம பேப்பர் பண்ணுவோம். அப்போ ஃபோன் வந்து பார்க்கில் யாரோ ஃபோன் பண்ணுவாப்புல. அப்போ 5 ரூபா வேலைக்காரம்மான்னு சொல்ல அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஃபோன்லாம் ஒரு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு, சரி இப்போ நம்ம மைக்கேல் இருக்கான அந்த ரூமுக்கு வரா,
மைக்கேல் நிறைய புக்ஸ் படிப்பான், நிறைய பேப்பர்லாம் எழுதி வச்சுருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாப்புல எல்லாம் நினைவில் வச்சுருக்கானு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மைக்கேல் வந்துடுவான். சித்தி என்ன சித்தி பண்ணிட்டுருக்கீங்க ஏன் ரூமில்? இல்லை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. உன்னை ஃப்யூச்சர் நீ இவ்வளோ காலம் நீ கலிஃபோர்னியாவில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குட்டு இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவங்க நட்பு வந்து நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்குது. பேசிட்டு இருக்கும்போது சார் அப்படின்னு நான் உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் இருந்தப்போ அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அந்த கிஃப்ட்னா அந்த துணிக்கடையிலேருந்து வந்தால மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட், அதுதான் எடுத்துகிட்டு லாரா வேகமாக வர்றா. அது பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கும். இந்த சீட்டு உனக்கு நல்லா இருக்கும் மைக்கேல், இந்த சீட்டை நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஷர்ட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். சரி ரொம்ப தேங்க்ஸ், என்ன உங்களுக்கு இவ்வளோ அக்கறை என் மேலே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இல்லை நீ என் மகன் மாதிரி தானே, அதனால தான் நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், நீ போட்டுக்க அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதோட அப்பாவும் மகனும் என்ன பண்ணுறாங்க, அங்கே பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே விளையாண்டுருக்க போகும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அவன் இவன் அடிப்பான், அவங்க அடிப்பாங்க, பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. டைம் பாஸ். இங்கே பார்த்தா லாரா உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சிருப்பான், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. லாராக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகணுமா, சந்தோஷமே இல்லை அப்படின்னு ஒரு கால் திடீர்னு சுளுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்பாவுக்கு. பையன் மைக்கேல் என்ன பண்ணான்னு தள்ளி விட்டு நானும் நடக்கிறேன்டா, அந்த கையில் வைக்கிற இந்த கை இதுவும் எடுத்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு நடந்து போகிறாப்புல. லாரா பார்த்துட்டே இருப்பா, என்னடா ஆச்சு இவருக்கு இந்த மாதிரி டக்குன்னு அப்செட் ஆகி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டோன்னா அவர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இது பண்ண ஒரு மகனுக்கு மகன் என்ன பண்ணுறாரு, ட்ரீட் மாத்திரைலாம் எடுத்து வராங்க. வந்து அவனால் ரூமில் உட்காந்துருக்காரா, ஃபோன் பண்ணிருக்கா அப்புறம் ஆளர். அப்போ அது ஒய்ஃப் அது லாரா வந்து என்ன பண்ண மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை போடுங்க, இதை போட்டால் அவங்க கால் வலிலாம் போகும் அப்படின்னு குடிங்கன்னு சொல்லிட்டு அவரை குடிக்க வைக்கிறப்பல அவரும் குடிக்கிறாரு. குடிச்சிட்ட உடனே அவர் இங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அங்கே இருக்கிற பொண்ணு சட்டெல்லாம் கேட்டுட்டு அவர் கூட இருக்க, என்னம்மா நீங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. இல்லை நான் வந்து இங்கே எதுவும் தான் இருக்கிறேன்னு அவங்க வீட்டில் அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணு அங்கே வேசி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேசிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறேன்ட்டு அதில் தண்ணி குடிக்கிறதுக்காக வராரு. நம்ம ஹீரோ தான் வராரு, ஆளும் வந்து தண்ணி குடிக்கிறாரு. லாரா வந்து என்னங்க தேடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லல, தண்ணி வேணுமா, தண்ணி எடுத்து அப்படி தண்ணிலாம் குடிச்சில, எங்கே போகிறீங்க, எனக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, மீட்டிங்காக போடல. அப்போ இந்த விளக்கிற இந்த பிள்ளை அங்கே போல எல்லாம் அந்த குரூப்பில் உள்ளவங்க இந்த பொண்ணு அவள் கூட்டிகிட்டு போங்களாம் அப்படின்ட்டு சரி அப்படின்னு போடணும். அப்போ மறுநாள் நைட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம லாரா மட்டும் என்ன பண்ணுறாப்போ சரி தனியாக வெளியே கீழே இறங்கி வர்றாப்புல, எங்கே போகிறான்னு தெரியல. அவள் ரொம்ப சோகமாக டல்லாக வரா, அவள் விட்டு தனித்தனியாக போயிடும். அப்போ லாரா என்ன பண்ண, குழந்தைய காரில் எடுத்து வரும்போது நல்லா மழை பெஞ்சிடுது. காரில் வரும்போது லாரா இருக்காப்புல, லாரா கூட மைக்கேல் இருக்காப்புல. பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வந்து டிஸ்டர்பாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்குங்க, எனக்கு தெரியும், எங்கள் அப்பா அவங்கள ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஆறுதலாக பேசுகிறேன். இந்த ஆறுதலில் வந்து லாராவுக்கு பிடிச்சிருக்குது. மைக்கேல் வந்து இந்த மாதிரி நம்மளை அனுதவாப்பாரான்னு பேசிகிட்டு இருக்க போகும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. முத்தம் கொடுத்துட்டு அவங்கள அறியாமல் கொஞ்சம் விலகி போயிடுவாங்க, தெரியாமல் முத்தம் கொடுத்துட்டப்பா அப்படின்னு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த காலத்தில் இதெல்லாம் சரியில்லை, நீங்களே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்குன்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு இங்கே மியூசிக் பார்ட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லோரும் அந்த மும்முரமாக அந்த அவளுக்கு கொடுத்த விருது வழங்குறதுக்காக ஒரு பார்ட்டி, ஒரு மியூசிக் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. லாரா இருக்காப்புல, மைக்கேல் இருக்காப்புல, அந்த குரூப்பில் உள்ள எல்லோரும் வந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்காப்புல. ரொம்ப இதுவாக மைக்கேலும் அங்கேருந்து பார்த்துருக்கான், லாராவும் உட்காந்துருக்காப்புல. எல்லாம் முடிச்சுட்டு மைக்கேல்கிட்ட ஒரு ஃபோன் வருது. ஃபோன் முடிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்க போகும்போது வீட்டில் வந்துட்டு லாரா வர்றாப்புல. லாராக்கு இப்போ என்ன, அன்றைக்கி அந்த காரில் வச்சு அவங்க மொத்தம் கொடுத்ததுக்கப்புறம் சரி இன்னொன்று இவங்க கூட ஒன்றா இருக்கணும் பழகணுன்ற அண்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போகுது. புருஷன் வந்து தான் கூட தனியாக பேச மாட்டேங்கிறானே, சரி மைக்கேலோடையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகினது, நட்பானது, அது காதலாக மாறி இது எங்கே கொண்டு வந்து மூட போகுதுன்னு இப்போ தெரியல. பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த அட்டையில் ஒரு அட்ரஸ் ஒன்று எழுதிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது கிளியர் எழுதி வச்சு புக்கில் வச்சிடுறான். இந்த புக்கை வந்து வச்சுட்டு அவள் பெட்டில் உட்காந்து யோசனை பண்ணுறாப்புல, இவளுக்கு வந்து எப்படியாவது ஒன்றா இருக்குது, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டுறாப்புல. இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொன்னாப்புல. பார்ட்டிக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பரான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஹஸ்பண்ட்கிட்ட வர்றாங்க. ரெடி ஆகிட்டிங்களா, நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே மைக்கெல்லாம் உட்காந்துருக்கான். நானும் வரவான்னு கேட்குறேன், வா நீங்கள் எல்லோரும் தான் போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நம்ம நெருக்கமாக உட்காந்துருக்காப்புல லாராவும் ஆழமும். சரி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது இவன் பறித்து பார்த்துட்டு இருக்கிறான். எல்லோரும் ஒரே கார்பில் தான் போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த கூட அந்த ஒரு பொண்ணு கூட அவங்க குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே. அப்போ போகிற வழியில் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் பற்றியே பேசிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் ஒருத்தரும் பார்த்தும் பார்க்காம இருக்காங்க, லாராவும் மைக்கேலும். அங்கே போகிறாங்க, அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்துடுறாங்க.
வந்துடுறாங்க. டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. மியூசிக் நடக்குது. டான்ஸ் அந்த ஏற்கனவே ஒருத்தன் வந்தான், நம்ம மூவ் பண்ண அவன் வரான். அவன் வந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். லாரா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே லாரா என்ன பண்ணுவா, அவள் எப்போதும் வர மாதிரியும் டான்ஸ் ஆட, அவளுக்கு போதையில் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அங்கே பாருங்கள் யாரு கூட அவளே தன்னால் டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆடிட்டு, ஏன்னா அவன் வந்து ஒரு ரஷ்யாவில் ஒரு சின்ன 30 வயசில் 35 வயசில் ஒரு பொண்ணு அப்படி டான்ஸ் ஆடிட்டு போது சுற்றி பார்க்குறாப்புல. இவன் கிளம்பு, ஹஸ்பண்ட் கிளம்புங்க, அவங்க கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு 2 பேரும் அவங்க ரெண்டு முத்தம் கொடுத்துட்டு உணர்ங்க பாட்டு உங்களுக்கு உங்களுடைய பார்ட்டி தாங்க எப்போ தான் செலிப்ரேட் பண்ணேன்னு பொண்டை கொண்டு வந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரும் அந்த குரூப்பை டான்ஸ் பண்ணுவாங்க. இவருடைய மியூசிக் தான் அது. எல்லாம் முடிச்சுட்டு இல்லாமல் லாரா என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டை காமிச்சு வெளியே தேடி வர போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து ஆட்களோட வெளியே அங்கே பேசிகிட்டு இருப்பார். அங்கே பேசிகிட்டு இருந்தவுடனே சரி நம்ம அங்கே போய் நான் அவளை கண்டுபிடிச்சி போயிடலாமே அப்படின்னு சொன்னால் இங்கே யாரும் அவளை விட மாட்டாங்க, பிடிச்சி வச்சுக்குவாங்க. நேராக காருக்கு வருவாப்புல. அங்கேருந்து லாரா வந்தோடனே அங்கே 2 பேரோட பேசிகிட்டு இருப்பாப்புல நம்ம ஆலம். அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு, வீட்டுக்கு போயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த காரில் ஏறிட்டு லாரா கூப்பிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு அவர். அங்கே போகிறவங்கள இவங்க 2 பேரும் அப்போ ஒரு கசப்பான ஒரு இதுதான், ஒரு ஒரு ஒற்றுமையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும். அதனால அந்த வேகத்தோடு அங்கே வருவா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தனியாக இருப்பானேன்னு அதை பார்க்க அவசரம் தான் வீட்டுக்கு வரலாம். வந்தோடனே வீட்டில் அங்கே அந்த வீட்டில் ஒரு அந்த பொண்ணு இருக்குமா, அது போகிறதுக்கு புக்ஸ் இதெல்லாம் வாங்க போகும்போது நீ எங்கேம்மா நீ எங்கேயுமே வெளியே போகலையா அப்படின்ட்டு. இல்லை நான் இனிமேல் தான் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு அங்கே வந்து கிளம்பி போக வீட்டில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரி இன்னும் லாரா படுத்தோன்னு ஒரு யோசனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவோம், சரி குளிக்கலாம் நம்ம போயிட்டு ஸ்விம்மிங்கில் வந்து குளிக்க வர்றாப்புல. அங்கே வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அவரோட ஃபீல் பூரா வந்து அன்றைக்கி அந்த காரில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி நினச்சிக்கலாமா, நல்ல ஸ்கூலுக்கு போகிறா பேபி சிட்டிங், சரி நம்ம பையனை கொண்டு போய் விடலாம் அப்படின்னு பையனை அங்கே விட்டுட்டு காரில் வெயிட் பண்ணிருக்காப்புல. மைக்கேல் வெயிட் பண்ணோன்னா மைக்கேல் நம்ம உள்ளே போயிட்டாப்புல. சரி டாட்டா கட்டா அப்புறம் குழந்தைக்கு டாட்டா காட்டிட்டு சரி நம்ம இங்கேருந்து நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர வந்து காரில் மைக்கேல் இருக்கான். மைக்கேல் இப்போ என்ன பண்ணுறான், சரி நம்ம எங்கேயாவது போகணும் தனிமையாக இருக்கணுமே அப்படின்ட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேரம் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. வந்தோன்னே அங்கே ரூம் ஒன்று எடுக்கிறாப்புல. மைக்கேல் எடுத்துகிட்டு லாராவும் மைக்கேலும் அந்த ரூமுக்கு ஃபஸ்ட் டைமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு அங்கே போய்ட்டு அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா இருக்காங்க. அதை முடிச்சுட்டு 2 பேருமே அழுகுறாங்க. இவன் இந்த பக்கம் அழுகுறான், அவன் அந்த பக்கம் அழுகுறான். அதாவது அவங்க துயரத்தெல்லாம் வந்து அவங்க மைக்கேலும் வந்து தான் ஒய்ஃப் கிட்ட எந்த விதமான சொல்லவும் அனுபவிக்காதவன் இருக்கிறதுனால அப்போ இவங்களுக்கு தப்பு நடந்து போச்சு. ஆனால் இது அப்போ லாரா நினச்சி அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நைட்டில் வீட்டுக்கு வரா. வீட்டில் வந்தோடனே நல்லா தூங்கிட்டு இருக்கார் ஒரு ஹஸ்பண்டு. எங்கேம்மா போய்ட்டு வரீங்களா, இல்லை எனக்கு கொஞ்சம் வெளியே போய்ட்டு இருந்த வேலை இருந்தது அதனால் இப்போ தான் நான் வரேன். சரி போய் லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு இனிமேல் படுத்துக்க அப்படின்ட்டு படுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்மளாம் என்ன பண்ணாப்புல நம்ம ஹஸ்பண்டு லாராவை என்ன பண்ணுவார், ரொம்ப வந்து ஒரு பலவந்தப்படுத்தி ரொம்ப இது பண்ணுன்னா அப்செட் அழுகுவா. என்ன தான் இருந்தாலும் லிவிங்ட்டுக்கு இருக்கணும்னா இருந்தாலும் தான் விருப்பத்துக்கு மாறாமல் அது பல அழுது பிடிச்சிட்டா வெளியே இருந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டே இருப்பாப்புல. நமக்கு ஏதாவது ஒரு இது பண்ண அவள் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம். இப்போ தான் வந்து மைக்கேலை விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஹஸ்பண்ட் பண்ணுறது அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சின்ன பையன் வந்து கெண்டல் வழி வேணும் நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பசங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்குறான். வெளியே என்ன பிள்ளைங்க லிஃப்ட்டில் மேலே போகிறாப்புல லாராவும் நம்ம மைக்கேலும். இவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கணுன்றதுனால அந்த மைண்டில் போயிட்டு இவங்க சந்தோஷமாக இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு இப்போ இந்த மாதிரி போய்ட்டு முதல் இருந்த இப்போ லாரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, நல்லா இருக்கா. அப்போ அந்த இடத்துல இருக்க போகும்போது நம்ம மைக்கேலுடைய ஒய்ஃப் வராப்பில். மைக்கேல் ஒய்ஃப் அவங்க பேர் வந்து ஏப்ரல், கலிஃபோர்னியா. இவங்க தான் ஏப்ரல் கலிஃபோர்னியாலேருந்து வந்திருக்காங்க. மைக்கேலுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு இவங்க கலிஃபோர்னியாலே இருக்காங்க. இப்போ அப்போடைய அந்த விருது வரவங்களை விழாக்கு தானே இப்போ வந்திருக்காப்புல. அதனால் அதுக்காக இவளும் வந்திருக்காப்புல. ஒய்ஃபும் வந்தோன்னா 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க. அவ்வளோ ஒய்ஃப் சாட்டிஸ்ஃபைட். இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இல்லை. அதனால தான் அவன் அந்த சித்தி கூட அந்த தப்பு பண்ணுறதுக்கு நேராச்சு. இப்போ அந்த பார்ட்டியோட சீன் வந்துடுச்சு. இப்போ அவார்டு கொடுக்க போகிறாங்க. அந்த அவார்டு பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாப்புல நம்ம ஆலன் ஜேம்ஸு, நம்ம நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் மொத்த பேர் வந்திருக்காங்க. அங்கே லாரா வந்து தனிமையாக இருந்து நல்லா குடிச்சிட்ருக்க. அவ்வளோ பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க. இந்த லாராவுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு இதுவாக இருக்குது, நம்ம வந்து நம்மளை லிவிங் டுகெதர் அந்த கணவனாக நினச்சி காதலனுக்கு வந்து ஏமாத்துகிறோம் அப்படின்னு அவர் மகன் கூடிய நம்ம ஒன்றா ஏற்றுறோம்னா அந்த மனசுக்குள்ளே வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னு. ஆனால் அது நம்ம ஹாலமுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. ஏதோ அவங்க ஒய்ஃப் அந்த ஏப்ரல் இவங்கெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல லாரா. நம்ம இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு இந்த பாராட்டு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவார்டு கிடச்சது. 2 பேர் அழுது பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மகன் என்ன பண்ண அதை பார்த்துட்டு இருக்கிற மகனுக்கு ஏதாவது சொல்லணும்னு ரொம்ப ஆனந்தத்தில் பூரி போய் 2 பேர் அழுது பிண்டு போயிடுறாங்க. இந்த அவார்டு கிடைக்கிறது யாருக்கும் சாதாரணமாக கிடைக்காது. இவர் கிடச்சிருக்கு, அந்த இசைக்காக இவர் கிடச்சிருக்கு. அதை முடித்து இவங்க சந்தோஷமாக அழுது புலம்பி போடுகளை நேரம் வரப்பில் ஜேம்ஸ்
அங்கே போய்ட்டோன்னா பையன் வர்றாப்புல மைக்கேல் வந்து என்ன பண்ணுறாலும் அங்கே மைக் இருக்கும், அதை எடுத்து பேசுகிறோம். எங்கள் அப்பாவுக்கு இந்த அவார்டு கிடச்சில வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது எங்கள் அப்பா கிடைக்க ரொம்ப நாளாகவே எனக்கு தெரியும் இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டோன்னா இது கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அப்படின்னு போட்டு எல்லோரும் அவ்வளோ கை தட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் கை தட்டிக்கிறாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து டான்ஸ் அடிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து மைக்கேல் வராப்புல லாரா கிட்ட ஏதோ சொல்கிறேன், நான் அந்த பக்கம் போகிறேன் நீ வா அப்படின்னு. நாங்கள் வந்து ஊருக்கு போகிறவனோட்ட பிரிய போகிறேன். அவள் மனசுக்குள்ளே வந்து பயங்கர ஏக்கமும் இதுவும் ஒரு கொஞ்ச நாளாக சந்தோஷமாக இருந்தேன். இப்போ நீ வேறு போகிறேன்னு சொல்கிறியே, நான் அவனுக்கும் ஒய்ஃப் வந்துருச்சு ஏப்ரல். இதெல்லாம் தூரமாக இருந்து ஆளுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆகா நம்ம பையனுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்திங் ஒரு அஃபேர் போயிட்டுருக்கு போல் இருக்குது. அவர் புரிஞ்சுக்கிறார், கேட்கல, அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சு தண்ணியை அடிச்சுட்டு அந்த பார்ட்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு பெக்ஸாகி என்ன பண்ணுறாப்புல தனியாக ஒரு இருட்டான ஒரு பகுதிக்கு போகிறாங்க. அந்த பகுதிக்கு போகும்போது ஆலம் தனியாக போகும்போது அந்த இடத்துல மைக்கேலும் போகிறான். 2 பேரும் அந்த இடத்துல ஒன்றா இருக்காங்க. ஒன்றா முடிஞ்ச குழந்தை நல்லா விளையாண்டுருக்கு. அப்பங்கார சுற்றி ஒரு விளையாடுற ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாப்புல. அப்போ லாரா வர்றாப்புல. லாராவுக்கு வந்து நம்ம இனிமேல் வந்து இவங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போயிடணும், ஆலம்கிட்டேருந்து பிரிஞ்சு போயிடணும். ஆமாம், நமக்கு வந்து உண்மையான ஒரு சுதந்திரம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறா, விலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். மைக்கேலும் போயிட்டா, இனி இவங்க கூட நம்ம இருக்க முடியாது, வயசு வித்தியாசம், நமக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. நீ போயிட்டே நான் மறந்துட மாட்டேன், நான் உன்னெல்லாம் மறக்கலாம் மாட்டேன், என் ஒய்ஃப் வந்திருக்கா, நான் கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சரி நீ போயிட்டு வா, ஆனால் இருந்தாலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு மைக்கேல் வந்து அவன் குழந்தைலாம் தூக்கி முத்தம் கொடுத்து, அவன் தம்பி தானே அவனுக்கு, அது அப்பாவுக்கு பிறந்தவன், இதெல்லாம் கொடுத்துட்டு நான் போயிட்டு வராங்க சொல்லி பிரிய எடுத்துட்டு இவனும் அவங்க ஹஸ்பண்டும் அங்கேருந்து கார் எடுத்து கிளம்பி போயிட்டு தான். பொண்டாட்டி மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கிறத நம்ம ஆழம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் நம்ம ஒய்ஃப் இப்படி இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு காணோம். அந்த காரணம் வந்து ஏன்னா தான் மகனுக்கும் இவளுக்கும் ரிலேஷன்ஷிப்பு அப்பாவுக்கு லேசாக கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இவன் எப்படி இதை உண்மையை சொல்ல வைக்கிறோம்ல, மனம் புழுங்கிட்டு இருக்காப்புல, எங்கே நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உள் மனசு சொல்லுது. ஆனால் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியே இல்லை, இவங்க கூட இருந்துக்கிட்டு நம்ம எந்த விதமான சுகமும் அனுபவிக்காமல் இருக்கிறோமே, அதனால் நமக்கு வந்து விழிப்புணர்வை கொடுத்துட்டு போயிட்டாப்புல அவருடைய மகன் வந்து மைக்கேல். அதனால் எப்படியாவது நம்ம குழந்தைய கொண்டுட்டு இங்கேருந்து நம்ம மாறி போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாப்புல லாரா. அது பண்ணி வந்தோன்னா அந்த அன்றைக்கி எல்லாருக்கும் அங்கே உட்காந்து குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து அங்கே பேசுகிறாங்க, பேசிட்டு சாப்பிட்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு முடிவு பண்ணுறாப்புல, சரி இதான் நமக்கு சந்தர்ப்பம், இனிமேல் நம்ம இவங்க கூட இருக்கிறதுல நமக்கு அர்த்தமே இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நம்ம காரில் போகலாம் அப்படின்ட்டு காரில் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அதான் அவங்க மனசு இருக்கும்போது இவன் மனசில் உள்ளது தான் கொட்டுறா, நான் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நல்ல துன்பங்களை கூட நான் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லி, அதனால் நான் வந்து விலகி நான் போகலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ட்டு அவங்கள வாய் பேச முடியாமல் வாட் நிறைய பேசிக்கிட்டே வராப்புல. அந்த நேரத்தில் அவ்வளோ தாங்கவே முடியல. அப்புறம் லாரா அழுதுகிட்டே வர்றா. இவ்வளோ காலம் வந்து லிவிங் டுகெதராக இருந்து நான் எந்த விதமான இதுவுமே இல்லை, இது என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி நான் போக போகிறேன் அப்படின்னு. ஆனால் நல்லா தெரிஞ்சு போச்சு ஆழமுக்கு இவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போனால் கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு என்னை இறக்கி கொடுங்கன்னு நான் இறங்கி என்ன பண்ணுவான், டைலாகே இல்லை அந்த இடத்துல போகிறா. அதே அழுவதான் அழுது என்ன பண்ணுறா, சரி நம்ம குழந்தைய கொண்டுட்டு நம்ம இவனை விட்டு நம்ம பிரிஞ்சு நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவங்க கூட 65 வயசு இவங்க கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காலையில் இருந்து நான் தெருவோரமாக நடந்து போயிட்டே இருக்கிறா. அவள் எங்கே போவா, மறுபடியும் அவளோட சொந்த ரஷ்யாவுக்கு போகிறாளா இல்லை எங்கே போகிறான்னு அவள் தான் இனிமேல் முடிவு பண்ணணும். கடைசியில் வந்து அவளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டிட்டு போயிட்டான் மைக்கேல். அதனால் தான் வாழ்க்கையை அவள் நினச்சி என்ன பண்ணாங்க நடந்து போயிட்டே இருக்கிறா. இதோடு இந்த படம் இந்த இடத்துல முடிவு. இந்த படத்து மூலம் அவங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது வயசுக்கு அதிகமான ஒருத்தனை வந்து அவள் என்ன பண்ண லிவிங்க்கு குதிரா கல்யாணம் முடிக்காமல் 4 குழந்தையும் ஒரு பெற்றுக்கிறா. அதோட அதே வயசில் தான் மகன் வரும்போது அவங்களால அவரால் சரியான வந்து ஈடு கொடுக்கவே முடியல. ஏன்னா வயசு வச்சு 30 வயசு வித்தியாசம் இருக்குது. அதனால் அவரோட ஒன்றா இருக்க முடியல. அதனால் அவர் தப்பு பண்ணிடுறாங்க. தப்பு பண்ணிட்டு அதுலேருந்து விடுபட்டு அவங்க போயிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கை நம்மளாம் அமைச்சிக்கணும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.